சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 41வது நாளாக நேற்று நடைபெற்ற உடன்பிறப்பை வா நிகழ்வில் ஒட்டப்பிடாரம், ஆலங்குளம், கன்னியாகுமரி தொகுதிகளின் நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்தார். அப்போது ஆலங்குளம் தொகுதி சார்பில் பங்கேற்ற தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார், எங்க அப்பா முத்துவேல் 1967 திமுக உறுப்பினராகவும் இப்பவும் டீ கடையில் உட்கார்ந்து அரசியல் பேசிட்டு இருக்கும் நிலையில் உங்க கூட போட்டோ எடுக்க கூட்டிட்டு வரவா என கேட்டுள்ளார். அதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அப்பாவுக்கு போன் பண்ணுங்க, நானே பேசி வர சொல்லுதேன் என கூறியதுடன் அவரது தந்தையுடன் போனில் பேசியுள்ளார். இதை கண்டு இது போதும் தலைவரே என ஆனந்த கண்ணீரில் சிவக்குமார் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்க போராட்ட ஆயத்த மாநாடு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதியில் இன்று நடைபெற்றது. இந்நிலையில் டிசம்பரில் தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர் கூட்டமைப்பினர் முடிவு செய்துள்ளனர். சென்னையில் லயோலா கல்லூரி மற்றும் முக்கிய சுற்றுச்சூழல் அமைப்புகள் இணைந்து பசுமை பயணம் எனும் மிதிவண்டி பேரணியை நடத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூர் கிராமம் ஜவஹர் ஐயா நகர் பகுதியை சேர்ந்தவர் யுவராஜ், வயது 40. இவர் மாநகர் போக்குவரத்து கழகத்தில் தாம்பரம் பணிமனையில் ஜூனியர் என்ஜினியராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் ரயில் முன் பாய்ந்து போக்குவரத்து அதிகாரி தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் கிளை மேலாளர்கள் மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. கோவை மதுரை மெட்ரோ திட்ட நிராகரிப்பை கண்டித்து கோவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு பாஜக ஏதாவது சிறப்பு திட்டம் கொண்டு வந்துள்ளதா என செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக பரவலான மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் நாகை மாவட்டத்தில் பெய்த திடீர் கனமழையால் சுமார் 200 ஏக்கருக்கு மேல் தாளடி பருவ சாகுபடிக்காக பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை புதிய உச்சமாக 5 காசுகள் உயர்ந்து ₹6.10 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மத்திய அரசை கண்டித்து கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து வருகின்ற 21ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக மதுரை மாவட்ட திமுக அறிவித்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் வசித்து வரும் பெண் ஒருவர் தனது 2 மகள்களை வீட்டில் வைத்துவிட்டு வேலைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அவர்களின் வீட்டிற்கு அருகில் ஆட்டோ ஓட்டுநர் வினோத் என்பவர் வசித்து வருகின்ற நிலையில் சிறுமிகளின் தாய் வேலைக்கு சென்றதை அறிந்த வினோத் வீட்டில் தனியாக இருந்த 2 சிறுமிகளுக்கும் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து சிறுமிகள் தங்கள் தாயிடம் கூறிய நிலையில் அந்த பெண் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தேனாம்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் வினோத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 10,000 வேலை வாய்ப்புகள் ANSR நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலையில் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான கோரிக்கையை மத்திய பாஜக அரசு நிராகரித்தது தொடர்பாக பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த பதிவை குறிப்பிட்டு ஊழலுக்காக தமிழக விவசாயிகளுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யும் திமுக அரசு என்று அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களை இழிவுபடுத்தும் திமுக அரசு என எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையம் அருகே பிருந்தாவன் நகர் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் 21 வயது கல்லூரி மாணவியும் அவரது ஆண் நண்பரும் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் காரின் கண்ணாடியை உடைத்து கல்லூரி மாணவியின் ஆண் நண்பரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் அவர் படுகாயமடைந்து மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் அந்த 3 பேரும் கல்லூரி மாணவியை மறைவான இடத்திற்கு தூக்கி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். தாக்குதலில் மயக்கமடைந்த ஆண் நண்பர் மயக்கம் தெளிந்து எழுந்ததும் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் முற்புதூர் அருகில் அரைகுறை ஆடையுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்த கல்லூரி மாணவியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவியின் ஆண் நண்பரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த கொடூர சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தனிப்படை போலீசார் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரையும் அதிரடியாக சுட்டி பிடித்தனர். பின்னர் மூவரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் கைதான 3 பேருக்கும் விதிக்கப்பட்ட 14 நாட்கள் நீதிமன்ற காவல் நேற்றோடு முடிவடைந்த நிலையில் அவர்கள் மூவருக்கும் வரும் டிசம்பர் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து கோவை மாவட்ட நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல் மூட்டைகளை பாதுகாக்க மத்திய அரசு கொடுத்த ₹309 கோடி எங்கே என்று முதல்வருக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். 44 அரசு கல்லூரிகளை மேம்படுத்திட டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது.
தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காழ்ப்புணர்ச்சியுடன் நடந்து கொண்டு வருகிறார். ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் கஷ்டமில்லாத தொழில் கவர்னர் வேலை பார்ப்பது என்று கனிமொழி MP கூறியுள்ளார். கோவை மெட்ரோ திட்டத்திற்கான அறிக்கையை தயாரிக்கவில்லை என வானதி ஸ்ரீனிவாசன் விளக்கம் அளித்துள்ளார். இலங்கை அரசு எங்களின் வாழ்வாதாரங்களை அழித்துவிட்டனர் என்றும் எங்கள் படகுகளை எல்லாம் அரசுடைமை ஆக்கிவிட்டனர் எனவும் புதன்கிழமை விடுதலையான காரைக்கால் நாகப்பட்டினம் மீனவர்கள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக குவாரிகள் தொடர்பாக புதுக்கோட்டை மாத்தூரை சேர்ந்த காசிராஜன் என்பவர் ஐகோர்ட் மதுரை கிளை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் சட்டவிரோதமாக குவாரிகள் நடத்தி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தும் நபர்கள் மீது குற்றவியல் சட்டப்படி சட்ட நடவடிக்கை எடுக்க ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாணவி படுகொலை குறித்து பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளார். திருவெரும்பூர் மலைக்கோயில் என்று அழைக்கப்படும் எறும்பீஸ்வரர் கோயில் உலக புகழ் பெற்றது. இங்கு இறைவன் எறும்பீஸ்வரராகவும் இறைவி நறுங்குழல் நாயகியாகவும் விற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் திரு எறும்பீஸ்வரர் கோவில் திருக்குளம் சுற்றுச்சுவர் கட்ட பணம் இருந்தும் பயனில்லை எனவும் ASI அனுமதிக்காக காத்திருப்பதாக அறங்காவலர் குழு தெரிவித்துள்ளது. SIR தொகுதி மறுசீரமைப்பு நிதி நிராகரிப்பு, ஹிந்தி திணிப்பு என அனைத்துக்கும் எதிராகவும் தமிழ்நாடு போராடி வெல்லும் என முதல்வர் MK ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தலைநகர் டெல்லியில் சமீபத்தில் செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் வெடிப்பொருட்கள் மற்றும் மருந்துகள் விற்பனை செய்வதற்கு உரிமம் பெற்ற கடைகள் மற்றும் குடோன்களில் அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் வெடிமருந்துகளை பறிமுதல் செய்து 2 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். SIR பணிகள் முழுமையாக நிறைவடைய பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என சரத்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் வராத தொழில் முதலீடுகளை வந்ததாக கூறி மோசடி செய்திருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அம்பலப்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்த வினாவுக்கு விடையளிக்க முடியாத திமுக மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் பாமக தலைவர் மீது தனி மனித விமர்சனத்தில் ஈடுபட்டுள்ளார். விமர்சனத்தால் எதிர்கொள்ள முடியாத தயாநிதி மாறன் அவரது அதிகார திமிரை காட்ட முற்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் தயாநிதி மாறனுக்கு நாவடக்கம் வேண்டும் என்று K. பாலு அறிக்கை வெளியிட்டுள்ளார். சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என திமுக அரசுக்கு O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சி நிர்வாகிகள் காவல் ஆணையாளரிடம் மனு அளித்திருந்த நிலையில் அன்றைய தினம் பிரச்சாரம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. கருப்பு பூஞ்சை என்பது அறுவடைக்கு பின்பு ஏற்படும் ஒன்று. இது வெங்காயத்தில் மட்டுமல்ல பூண்டிலும் ஏற்படும் எனவும் 6 to 12 மணி நேரம் வெங்காயம் அல்லது பூண்டில் ஈரப்பதம் இருந்தாலே போதும் இந்த பூஞ்சை ஏற்பட்டுவிடும் எனவும் இந்த பூஞ்சையை தொடர்ந்து சாப்பிட நேர்ந்தால் சிறுநீரகம் கல்லீரல் பாதிக்கப்படலாம். இதை தொடர்ந்து சுவாசிக்க நேர்ந்தால் சுவாச பிரச்சனை ஏற்படுத்தலாம் எனவும் அதனால் வெங்காயத்தை சேமிக்கும் போது அதிக கவனம் செலுத்துங்கள் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் தற்கொலை நகரமாக மாறுகிறது என்று திமுக அரசை கடுமையாக நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை போக்குவரத்தில் பெரும் புரட்சி. அடுத்த 25 ஆண்டுகளில் மொத்தமாக மாறும் சென்னை. தமிழறிஞர்கள் 3 பேருக்கு இலக்கிய மாமணி விருதை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வழங்கியுள்ளார். மசோதாவுக்கு பதிலளிக்காமல் கிடப்பில் போட ஆளுநர்களுக்கு அதிகாரமில்லை என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு வியாழக்கிழமை தீர்ப்பு வழங்கியுள்ளது. அரங்கமதிலே விசிலு பறக்கவே தோனி என்ட்ரிக்கு மைதானமே குலுங்கும் என ஜோ ரூட் புகழாரம் தெரிவித்துள்ளார். கம்பீருக்கு எதிராக சிலர் அஜெண்டா. இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய ஏற்றத்துக்கு பிறகு இன்று தங்க விலை குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ₹100, சவரனுக்கு ₹800 குறைந்தது. 1 கிராம் 11,500க்கும், 1 சவரன் ₹92,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு ₹3 குறைந்து 1 கிராம் ₹173க்கும், கிலோவுக்கு ₹1000 குறைந்து 1 கிலோ ₹1,73,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை ஏற்ற இறக்கம் காரணமாக முதலீட்டாளர்கள் மற்றும் நுகர்வோர் மத்தியில் ஒரு குழப்பமான நிலை நீடித்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அடுத்து உருவாகவிருக்கும் சென்யார் புயல் தமிழக கடற்கரையை தாக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வானிலை நிலவரங்களை சமூக ஊடகங்களில் வெளியிடும் டெல்டா வெதர்மேன் என்று அழைக்கப்படும் ஹேமச்சந்திரன் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் நவம்பர் இறுதி வாரத்தில் உருவாக இருக்கும் சென்யார் புயல் தமிழக கடற்கரையை தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளை முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.